ஆக்டர் ரவி மோகன் மற்றும் மார்க் ரவியோட டிவோர்ஸ் பிரச்சனையில பலர் ஆர்த்தி ரவிக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் இல்லாம குஷ்பு, ராதிகா, த்ரிஷா, ஸ்னேகா, அர்ச்சனா கல்பதி போன்ற செலிபிரிட்டிஸும் ஆர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்துல ஆக்டர் ரவிக்கு எந்த ஒரு செலிபிரிட்டியும் சப்போர்ட்டுக்கு வராம இருந்தாங்க. பட் அவர் தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை பத்தி பேசி அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டதுக்கு அப்புறம் சிங்கர் சுசித்ரா ஓபனாவே ரவிக்கும் சிங்கர் கனிஷாக்கும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி களத்துல இறங்கி சில வீடியோஸும் பேசி ரீசெண்டா ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் சிங்கர் கனிஷாவும் தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணி, நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் நன்றி சுசித்ரா, உங்களுக்கு என்ன தெரியும்ன்றத பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இதை சுசித்ரா ரீஷேர் பண்ணி, உன்னுடைய மனசு தூய்மையானது, உனக்குள்ள இருக்கிறது உன் மூலமா பிரதிபலிக்குது கனிஷா, குழந்தைகளுக்கு நீ பண்ணக்கூடிய ஹீலிங் வீணா போகாது, இனிமையான நகைச்சுவையான மென்மையான மாற்றாந்தாய் நீன்னு சுசித்ரா மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில சிங்கர் சுசித்ரா ரீசெண்ட் வீடியோஸ்க்கு வந்த ஃபீட்பேக்ஸ்க்கு பதிலளிக்கிற வகையிலும் இந்த இஷ்யூ பத்தி பேசியும் ரீசெண்டா ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. வீடியோஸ்க்கு வந்திருக்கிற ஃபீட்பேக்ல ஒன் திங் ரியலி ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃபார் மீ. எல்லாமே ஓகே சுச்சி, ஆர்த்தி கொடுமைக்காரி, கனிஷா ரொம்ப நல்லவ, எல்லாமே ஓகே. பட் அந்த டிவோர்ஸ்ன்ற மேட்டர் ஃபைனல் ஆற வரைக்கும் அவர் வேற ரிலேஷன்ஷிப் குள்ள ஸ்டெப் இன் ஆகாம இருக்கிறது தானே நியாயம் அப்படின்றீங்க. நீங்க ஏன் நீதிபதியா மாறுறீங்க? இது ஆக்சுவலி கோர்ட் விஷயம் தானே, நீங்க சொல்றது டோட்டலி லீகல் விஷயம் தானே. அப்ப 100% இது கோர்ட்டுக்குள்ள தானே இதுக்கான முடிவு வரும். இந்த விஷயத்த ஆர்த்தி கண்டிப்பா கோர்ட்ல எடுப்பாங்கன்னு தெரிஞ்சுதானே அவர் பப்ளிக்ல கனிஷாவோட வராரு. ஹீஸ் காட் அ லா டீம் ஆல்சோ. அவங்க ஓகேன்னு சொல்லி தான் பண்றாரா இருக்கலாம். நீங்க 100% நீதிபதியா மாறிடுங்க ப்ளீஸ். புட் யோர் செல்ஃப் இன் தட் கோர்ட் ரைட் நவ். Okay, so Aarti is saying that Jayam Ravi started cheating on her before the divorce application. And she will prove it, though 2 வருஷமா கூட இருக்காங்க அப்படி இப்படிலாம். ஜெயம் ரவி அவங்க சார்புல இல்ல, இது எங்குமே நீங்க இத ஒரு தாம்பத்திய உறவுன்னு ப்ரூவ் பண்ண முடியாது. அவர் ஃப்ரெண்டா தான் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்தாரு, ஃப்ரெண்ட்லியா தான் 2 பேரும் பிஹேவ் பண்ணாங்க. ஒரு ஹக்கு கூட நீங்க பப்ளிக்கா பார்த்தது கிடையாது. அவங்க ஆர்கியூ பண்ணுவாங்க. Basically, what is it? Jayam Ravi wants the divorce and he wants the children. And he wants his money back. What does Aarti Ravi want? She wants Jayam Ravi not to leave the marriage. இப்ப எந்த கோர்ட் ஆச்சும் ஜெயம் ரவிட்ட போப்பா திருப்பி அந்த கல்யாணத்துக்குள்ளன்னு சொல்லுமா? எப்படியாச்சும் அந்த டிவோர்ஸ் ஃபைனல் ஆயிரும். இதுல எந்த பக்கத்துல என்ன பெனிஃபிட் போகுது அப்படின்றதுதான் மேட்டர். I hope Jayam Ravi gets custody of the kid. நடுராத்திரில பைஜாமால இறங்குறாருன்னா பசங்களையும் தரன்னு கூட்டிட்டு இறங்க முடியுமா? Is that what a responsible father would do? நீங்க பிளைட்ல உட்காரும் போது உங்களுக்கு ஆணி அச்சு சொல்றாங்க திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் ஹெல்ப் யோர் செல்ஃப், தென் ஹெல்ப் த சைல்ட் நெக்ஸ்ட் டு யூன்னு. அது 2 சில்ட்ரன். அவங்கள அல்லோலப்படுத்தி நான் அங்க இருந்து கோவாக்கு கூட்டிட்டு போய் எங்க திருப்பி அமிச்சு குழந்தைங்க பாதிக்கப்படுவாங்க. நீங்க அந்த கதை கேள்விப்பட்டதுல ஒரு கயரை 2 பேர் இழுக்கிறாங்க, நெஜா அம்மா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. the one who leaves it is actually the real mother, like children disturb ஆகக்கூடாதுன்ட்டு. அவங்க ஷெல்டர்லயே இந்த குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எப்படி அந்த குழந்தைங்களை இந்த ஆர்த்தி என்கிற மதர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் பாயிண்ட் அவுட் பண்ண தப்பா? இதுல யாருக்குமே 100% சப்போர்ட் பண்ணக்கூடாது, பண்ணாதீங்க. டோன்ட் பி சோ பிளாக் அண்ட் ஒயிட். யூ பைபோலர் ஆர் வாட்? எப்பவுமே செகண்ட் ரிலேஷன்ஷிப் வில் நெவர் பி ஃப்ரீ ஆஃப் ட்ரபிள். அதோட ஷேர் ஆஃப் ப்ராப்ளம்ஸோட தான் வரும். அது கனிஷா அண்ட் ரவி வில் டீல் வித் இட். அண்ட் த சில்ட்ரன் இந்த 1 இயர்ன்றது இஸ் ஜஸ்ட் அ பிளிப் இன் தேர் லைஃப். அவங்க இட்லி சாப்பிடல, தோசை சாப்பிடல, தே ஆர் அடிக்டட் டு வீடியோ கேம்ஸ். ஓகே, தெர் இஸ் another side to every story. இதுல நான் ஏன் ஜெயம் ரவி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா ஆக்கி ஒரு மெடலே கொடுப்பேன்னா, இந்திய சினிமா இல்ல, உலக சினிமா வரலாறுல அவரை காப்பாத்தினா ஒரு பெண்மணி அப்படின்னு சொல்றாரு. அவரு காப்பாத்தினதா தான் இருக்கணும் அது. ஓகே, அவங்க ஹவு கனிஷா லுக்ஸ், வாட் இஸ் அ பேக்ரவுண்ட் முக்கியம் இல்ல. அந்த மொமெண்ட்ல ஷீ வாஸ் தேர் ஃபார் ஹிம் அப்படின்னு அவர் எத்தனை வாட்டி இன்னும் சொல்லணும்? சார் வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாரு. எந்த சினிமா வரலாறுலயுமே இந்த மாதிரி அவங்க ரிலேஷன்ஷிப்ப இவ்வளோ கண்ணியமா பப்ளிக் கூட்டிட்டு ஹி இஸ் செட்டிங் அ வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள். Through all of your abuse and செருப்படி அவர் அந்த பொண்ணு கைய பிடிச்சிட்டு கண்ணியமா கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பொன்னியின் செல்வன் found his goat girl. Just be happy for them.